சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது துலா ராசிக்கான 2026 ஆண்டு பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆண்டு பலன்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து அந்த குறிப்பிட்ட ராசி என்பவர்களுக்கு அந்த பலன் அமையும். அப்ப வருட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு, சனி, ராகு, கேது இவர்கள் தான் வருட கிரகங்கள். அப்ப இந்த வருட கிரகங்கள் துலா ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மிதுன வீட்டுல குரு பகவான் இப்போது சஞ்சரித்து வருகிறார். சனி உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகிய சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல மீன வீட்டுல சஞ்சரித்து வருகிறார். ராகு 5ஆம் இடத்திலும், கேது பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டு வருகிறார்கள். துளாராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள்னா இந்த துளாராசி அன்பர்கள் தான். அதே நேரத்துல மற்றவர்களுக்கு கேட்ட நேரத்துல உதவி செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் தான். தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணுங்கிற ஒரு திட்டம் சரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். அப்ப இப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு இப்ப முதல்ல நம்ம குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு சுபகிரகம் திரிகோணம் ஏறுவது மிக மிக சிறப்பு. உங்களுடைய ராசிநாதனுக்கு பகை, அதாவது எதிர்கிரகமாக இருந்தாலும் 3-6க்குரிய பாவியாக இருந்தாலும் குரு இங்க முழு சுபர் என்ற அடிப்படையில காரக ரீதியாக சில நன்மைகளை குரு பகவான் நிச்சயமாக செய்வார். இந்த வருட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன், உங்க ராசிநாதன் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறார். குருவின் பார்வையை வாங்குறார். அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. முதல்ல யாருக்கெல்லாம் துளாராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கோ, வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, வருட ஆரம்பத்துல உங்களுடைய முயற்சிக்கு தக்கன கண்டிப்பாக வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனை 3ஆம் இடத்துல தான் பயணிக்கிறார். குருவின் பார்வை வாங்குகிறார். அப்போ 3ஆம் இடம் உங்களுக்கு வரக்கூடிய தகவலை சொல்லும். அப்ப இந்த வருட ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு சுப தகவல் காத்து கொண்டிருக்கிறது. 3ஆம் இடம் தான் உதவி. ஒருத்தருக்கு உதவி கிடைக்கணும், ஒரு சிபாரிசு கிடைக்கணும் அப்படின்னா 3ஆம் இடம் துணை புரியணும். 3ஆம் இடம் வேலை செஞ்சாதான் ஒருத்தருக்கு சரியான நேரத்துல சிபாரிசு கிடைக்கும். அப்போ அந்த வகையில 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், 3ஆம் இடத்துக்கும் பார்வை கிடைக்குது, குரு பார்வை கிடைக்குது. நிறைய உதவிகள் உங்களுக்கு இந்த வருட ஆரம்பத்துல கிடைக்க போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அவர் ஒரு காட்டு ராசியில பயணிக்கிறார். நீண்ட தூர பயணத்தால் அனுகூலம் உண்டு, வேலையில இடமாற்றம் உண்டு. ஏன்னா உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம். தொழில் உத்தியோக ரீதியாக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும். மேலும் அதனால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். காரக ரீதியாக நிறைய நன்மைகள். ஒரு சுபகிரகம் திரிகோணம் ஏறுவது நன்மை. துளாராசி அன்பர்கள் திருமணமாகி குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ராசியவே குரு பார்க்கறதுனால குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால உங்களுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. அதே நேரத்துல 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குன்னு சொல்லிட்டேன். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா இந்த இடத்துல
3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வர்றதுனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த இடத்துல ராசிநாதனுக்கு குரு பார்வை வர்றதுனால இந்த 2026 தொடக்கத்துல மீடியா துறையில பணியாற்றுபவர்களுக்கு ரொம்ப அற்புதமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல 5ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். அந்த ராகுவை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். இப்ப 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப அது சம்பந்தப்பட்ட வழக்கு ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம். இப்ப இந்த குரு பகவான் 2026 பொறுத்த மட்டும் பெரிதாக கிரகங்களின் பெயர்ச்சி இல்லை, அதாவது வருட கிரகங்களின் பெயர்ச்சி ரொம்ப இல்லை. குரு பகவான் மட்டுமே ஜூன் மாசம் முதல் வாரத்துல 2026 பெயர்ச்சி ஆகிறார். மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப கடக வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற நிலையில இருப்பார். அப்ப உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு, வேலையில அதிகமான பிரஷர் இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் தன்னுடைய 5ஆம் பார்வையாக. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். 2ஆம் இடம் தான் குடும்ப வருமானம். உங்களோட குடும்ப வருமானம் உயரப் போகிறது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் இன்னொருவரின் வருகை இருக்கும். அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். அதான் குடும்பத்துல இன்னொரு நபர் வருகையை குறிக்கும். அதே நேரத்துல உங்களது ராசிக்கு ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவா சனிங்கிறது ஒரு பாவ கிரகம். அப்ப பாவ கிரகம் உபஜயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது மிக மிக சிறப்பு. அப்ப ஒரு யோகாதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தின் சுப வேலைகளை சனி பகவான் செய்வார். அந்த சனி 6ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையை பெற்ற சனியாக இங்கே வேலை செய்ய போகிறது. அப்போ உங்களுக்கு ஏதேனும் நீண்ட காலம் வழக்கு ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். அது டைவர்ஸ் கேஸா இருக்கலாம், இல்லை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்து பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இப்போ அது சார்ந்த விஷயங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கட்ட இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருந்து இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உத்தியோகம்னு சொல்லிட்டேன். புதிய வேலை வாய்ப்புகள்லாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு உருவாகும். வேலை உங்களை தேடி வரும். சர்வீஸை குறிக்கிறது இந்த சனி பகவான் தான். அப்ப சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில பணியாற்றுபவர்களுக்கு ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகிறது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது ராகு கேதுக்கள், ராகு பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்ப 5ஆம் இடங்கிறதா உங்களுடைய ஆள் மனசு. அப்ப ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டை அதிகப்படுத்துவார். ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறதுக்கு இது உகந்த காலகட்டம் அல்ல. அதே நேரத்துல 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல இருந்தால் பெரிதாக வளர்ச்சி இல்லை. அப்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு இயற்கையாக குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பை காட்டிலும் மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேரு கிடைக்கும். ஏன்னா ராகு தான் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட். அப்ப என்னதான் குழந்தை பேரு கிடைக்கும்னு நான் சொன்னால் கூட ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் குழந்தை பேரு கிடைக்கும். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். உபஜயஸ்தானத்துல பாம்பு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது ரொம்ப ரொம்ப உன்னதமான அமைப்பு. கேது பகவான் தான் வழிபாட்டை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப உங்களது வழிபாடு பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றி அடைய போகிறது. நீங்க அந்த நேரத்துல ஆத்மார்த்தமாக இறைவனிடம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. கேது பகவான் தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெய்லரிங் சார்ந்த துறைகள், இந்த துறையில பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான அமைப்பு. அப்ப இந்த 2026
உங்களது ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானோட நிலையை எடுத்து பார்க்கும்போது கருமாரியம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக செய்திருவாங்க. உங்களுக்கு மேலும் நன்மைகள் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.